குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 17 ஏப்ரல் 2026 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைன்ஸில் மக்களவை தொகுதிகள் 815, மகளிருக்கு 272 மசோதாக்களை அறிமுகம் செய்தார் மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால். ஓகே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் நாளாக பார்த்துட்ருக்கோம். இதுக்கு வந்து கவுண்ட் வந்து கொஞ்சம் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி 850ன்னு சொல்கிறாங்க, இல்லை 816 ஃபஸ்ட்டு இருந்துச்சு, அடுத்தது 850 சொன்னாங்க. இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த மசோதா தாக்கல் செய்கிறதுல, அறிமுகம் செய்கிறதுல எக்ஸாக்டாக 850ன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா. அதாவது 543லேருந்து மக்களவை தொகுதி லோக்சபாவோட சீட்ஸ் வந்து 543லேருந்து 850 இன்க்ரீஸ் ஆகுது டோட்டல் இந்தியாவில். ஸோ அப்போது இதில் 33% மகளிருக்குன்னும் போது 272 தொகுதிகள் வந்து மகளிருக்காக ஒதுக்கப்படுது. சரிங்களா. அப்போது 272 எம்பிஸ் வந்து உமன்ஸாக இருப்பாங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இது வந்து 2029 மக்களவைத் தேர்தலில் இந்த நடைமுறையை கொண்டு வரதுக்காக இப்போவே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு 2023 அந்த மசோதாக்கள் கொண்டு வந்தாங்க. 106வது சட்ட திருத்தம், மகளிருக்கு 33% எடுக்கணும். எதை பேஸ் பண்ணினா புதுசாக சென்சஸ் எடுத்து அது சென்சஸ் பேஸில் டீலிமிட்டேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த 33% பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது 2029 அது பண்ணி முடிக்க 10 வருஷத்துக்கிட்ட ஆகிடும். 2034 மக்களவைத் தேர்தலில் தான் அது இம்ப்ளிமெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இவங்க அதை ஃபாஸ்டர் பண்ணுறதுக்காக 2029 தேர்தலே வந்து இதை அமல் பண்ணுறதுக்காக 2011 சென்சஸை பேஸ் பண்ணி தொகுதி மறுவரை 1971லேருந்து கடைப்பட்டு அந்த இது இருக்கு இல்லையா, தொகுதி மாதிரி டீலிமிட்டேஷன் பண்ணாங்க இல்லையா, பண்ணோம்னா 25 years ரிவைஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி இதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. ஓகே, ஸோ நேற்று ஒரு காரசார விவாதம் நடைபெற்றிருக்கு எதிர்கட்சிகளுக்கும் ஆளும் பாஜகவுக்கும். சரிங்களா. ஸோ நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தோட தென்னிந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸோடைய தொகுதிகள் வந்து குறைக்கப்படாது. ஓகே, அது இன்க்ரீஸ் தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம எதிர்கட்சிகள் எதிர்க்கிறதுக்கான முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது என்னதான் இன்க்ரீஸ் ஆனாலும் நார்த்தில் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிடுது இல்லையா. நார்த்தில் கம்பேர்ட் டு சவுத்தில், நார்த்தில் நிறைய இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா சவுத் வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு அந்த திட்டம்லாம், அந்த ஜனத்தொகை குறைப்பு திட்டம்லாம் அந்த டைமில் பண்ணி மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க இல்லையா. அது நார்த்தில் அந்த மாதிரி பண்ணலை, ஏன்னா அங்கே தான் ஹை பாப்புலேஷன். ஸோ இப்போது தொகுதிகளை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நார்த்தில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட கட்சி அங்கே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அங்கே இருக்கிற தொகுதிகளை கைப்பற்றினாலே அவங்க ஜெயிச்சிடுற மாதிரி ஆகிடும். பெரும்பான்மையான தொகுதிகள் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா ஈஸியாக அவங்களே வந்துடலாம். ஸோ சவுத்ஸை வந்து புறக்கணிக்கிற மாதிரி ஆகிடும். சரிங்களா. இதுதான் மேட்ரு. ஸோ நீங்கள் எல்லாமே நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் பெரிய விஷயமாக போயிட்டுருக்கு. அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா, இது குறையாது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இங்கே நேற்று ஒரு டேபிளும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தற்போதைய மக்களவை தொகுதிகள் பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது, இது இவ்வளோ %. இப்போது 850 இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் குறையுது பாருங்கள் சிலதுக்கு. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 5.15 இருக்குது. இது 50% இன்க்ரீஸ் ஆகிறப்போ 815 பேஸ் பண்ணி 50% இன்க்ரீஸ் ஆகிறப்போ 42 ஆகுது. ஆனால் இது பர்சன்டேஜ் வந்து குறையுது பாருங்கள் இல்லையா. ஸோ இதைத்தான் வந்து அவங்க எதிர்க்கிறாங்க. சரிங்களா. ஓகே, சரி. இப்போது இன்றைக்கி வந்து வாக்கெடுப்பாக நடக்குது. சரியா. இது நேற்று அறிமுகம் செஞ்சுட்டாங்க 3 மசோதாக்களை. இப்போது இன்றைக்கி வந்து வாக்கெடுப்பு பண்ணுவாங்க. அதாவது ஒரு அரசமைப்பு சட்டத்திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படின்னா 3/2 மெஜாரிட்டி தேவை. சரியா. ஸோ இவங்க கொண்டு வராங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இவங்க வந்து பேக் எண்டில் மேபி எம்பிக்களில் பேசி வச்சு தான் இதை கொண்டு வராங்கன்ற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ என்ன நடக்குதுன்னு இன்றைக்கி பார்க்கணும். இன்றைக்கி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன். ஓகே, சரி. இன்றைக்கி செய்தித்தாளில் இது ஒன்று தான் இருந்துச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா தபால் வாக்குகள் ஓரளவு முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தபால் வாக்குகள் பதிவாயிருக்கு தமிழ்நாட்டில். ஓகே, அதை பற்றி கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சேம் இன்றைக்கி ஆர்டிக்கல் வந்து ஃபுல்லாக இந்த மகளிர் இடஒதுக்கீடு பற்றி தான் டிஸ்கஷன். டைம் இருந்ததுன்னா கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ இங்கேயும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஆளும் கூட்டணியிடம் தேவையான பலம் இல்லை, மகளிர் இடஒதுக்கீடு அமலாக்க மசோதா நிறைவேறுமா அப்படின்ற கொஷின் மார்க்கோட
அந்த பாசிபிலிட்டிஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எம்பிஸ் வந்து போகலை அப்படின்னா அதை வந்து ரிமூவ் ஐ மீன் போகாமல் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு தான் சாதகம் இல்லையா? இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு மொத்தம் 540 உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா? 3/2 360 வாக்குகள் தேவை. அதே நேரம் 30 உறுப்பினர்கள் அவையில் பங்கேற்காவிட்டால் 340 வாக்குகளும். அந்த மாதிரி எவ்வளோ ஆப்சென்ட் ஆகுறாங்களோ அவ்வளோ குறைஞ்சிட்டே வரும். இவங்களுக்கு அந்த இது ஈஸி. ஓகே, அந்த மசோதாவை நிறைவேற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் எதிர்கட்சிகளோட நிலை என்னன்னு தெரியல. சிலர் எதிர்க்கிறாங்க, பட் சிலர் வந்து மௌனம் காக்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? சில எம்பிக்கள், முக்கியமாக சுயேட்சை எம்பிக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட கருத்துக்கள் என்னென்னு நமக்கு தெரியல. இன்றைக்கி தான் தெரியும் அந்த வாக்கெடுப்பு நடைபெறும்போது. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்தோன்னா ஸோ நம்ம ஆஸ்திரியாவோட பிரதமர் கிறிஸ்டியன் ஸ்டைக்கர் வந்து இந்தியா வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து மோடி மீட் பண்ணி சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. சரிங்களா? இதை பற்றி கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சென்ட்ரல் லெவலில் படிக்கிறீங்கன்னா இது என்னென்ன எம்ஓஎஸ்ன்றதை படித்து வச்சுக்கணும். ஓகே, ஸ்டேட் லெவல் நமக்கு தேவையில்லை. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நிற்கிறது முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ.